promise time limit given an asynchronous function fn and a time t in milliseconds. ஸோ நமக்கு வந்து இன்புட் வந்து ஒரு ஃபங்க்ஷனும் அப்புறம் ஒரு டைமும் தான் இன்புட்டு. ரிட்டன் டைம் லிமிட்டட் வேர்ஷன் ஆஃப் த இன்புட் ஃபங்க்ஷன். அதாவது ரிட்டனுமே ஒரு ஃபங்க்ஷன் தான், பட் டைம் லிமிட்டட் வேர்ஷன். டைம் லிமிட்டட் வேர்ஷன்னா என்னென்னா, இந்த குறிப்பிட்ட டைம்குள்ளார இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ரிசால்வ் பண்ணிடலாம் இந்த ரிசல்ட்டை வச்சு. ஸோ அதுதான் டைம் லிமிட்டட் வெர்ஷன். அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளார இந்த ஃபங்க்ஷன் முடியல அப்படின்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணணும் டைம் எக்ஸீடட் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காகவே நம்ம ஒரு we have to return a function time limited version of the input function, right? ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டைம்குள்ளார ஒரு டைமரை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த டைம்குள்ளாரே இந்த நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அந்த டைம்குள்ளார இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிச்சோ அதை வச்சு நம்ம ரிசால்வ் பண்ணிடணும். அந்த டைம்குள்ளே முடியல அப்படின்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனில் நமக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை கால் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துக்க டைம்குள்ளே முடிஞ்சிச்சுன்னா ரிசால்வ் பண்ணணும், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணணும், அவ்வளோதானே. ஸோ ரிசால்வ் பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணணும்னாலே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அப்போ தான் ரிசால்வாக ரிஜெக்டாக பண்ண முடியும். ஸோ திஸ் ஃபங்க்ஷன் ஹேஸ் டு ரிட்டர்ன் அ ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் வருமா? அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டைமரை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா அந்த டைம்குள்ளார முடியணும்ல, டைமரை ஸ்டார்ட் பண்ணிடணும். அந்த டைமர் கிக் அவுட் ஆச்சுன்னா ஜஸ்ட் ரிஜெக்ட் பண்ணிடலாம், ரைட்? தேர்டு, இந்த டைமரை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ஆக்சுவல் ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதை கால் பண்ணு. திஸ் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் அ ப்ராமிஸ். அது முடிய வரைக்கும் வெயிட் பண்ணு. ஸோ இது முடிஞ்சிருச்சு, அந்த டைமரும் கிக் அவுட் ஆகலை, இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்புறம் இது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அதை ரிசால்வ் பண்ணு. அப்படி இல்லை அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது எதாவது பிரச்சனைனா ரிஜெக்ட் பண்ணு. சப்போஸ் ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, ரிசால்வ் பண்ணாலும் சரி, நம்ம இந்த டைமருக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுன்னா இந்த டைமர் நம்ம கிளியர் பண்ணோம்ல, ஃபைனலியில் கிளியர் பண்ணிவிடு. இந்த பிளாக்கை வந்து ட்ரையில் போடு, இதை கேட்சில் போடு, இதை ஃபைனலில் போடு. இப்போ இதை நம்ம கோட் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஸோ ஆன்லைன் கம்ப்யூட்டர் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு லெட்ஸ் கிரியேட் த ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, பேசிக்கலி யூ ஹாவ் டு ஒரிஜினல் கோடு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சுவல் ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஃபங்க்ஷன் டைம் லிமிட் அப்படின்னு வச்சுப்போம். இதுக்கு இன்புட் என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் டைம். நம்ம டைப் ஸ்கிரிப்டில் அடிக்கிறோம், அதனால் டைம் வந்து நம்பர், ரைட்? இந்த டைம் லிமிட் ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, இட் வில் ஆல்சோ ரிட்டர்ன் அ ஃபங்க்ஷன், கரெக்டாக? ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ஒரு டைப் டிக்ளேர் பண்ணணும். ஸோ டைப் fn ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு, ஓகே, இதுக்கு என்ன ஆர்குமெண்ட்னா நிறையா வேல்யூஸ் இருக்கலாம், பெராம்ஸ் இருக்கலாம். அதோடைய டைப் வந்து எனியாக இருக்கலாம், என்ன வேணால் ரெண்டு போகுது. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் இது என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா, இட் ஹேஸ் டு ரிட்டர்ன் அ ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸில் டேட்டா எனி டைப்பாக இருக்கலாம், ரைட்? ஸோ இந்த ஃபங்க்ஷன் இஸ் ஆஃப் டைப் fn. இந்த டைம் லிமிட் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா fn டைப்பில் தான் ரிட்டர்ன் பண்ணும், ரைட்? ஸோ பேசிக்கலி திஸ் ஹேஸ் டு ரிட்டர்ன் அ ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் எனி அரேவாக இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுடைய ரிட்டர்ன் டைப் வந்து ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸ் இருக்கிற வேல்யூ எனி டைப்பாக இருக்கலாம்.
ஸோ திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் வி ஹேவ் டு ரிட்டர்ன். கரெக்டா? ஸோ இது கோட் முடிஞ்சிச்சா? ஓகே, இது ஏன் நம்ம ஆன்லைனில் அடிக்கிறோம் அப்படின்னா லீட் கோடில் இந்த கோடெல்லாம் ஏற்கனவே கொடுத்துருப்போம். ஸோ இதெல்லாம் அடித்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், we have to create a promise object and return it. டேரெக்டாக ரிட்டர்ன் போடலாமா? நியூ ப்ராமிஸ். கரெக்டா? இதுக்கு ஆர்குமெண்ட் ஒரு ஃபங்க்ஷனா? கரெக்ட். இங்கே வந்து நம்ம என்ன இருக்கும் அந்த ஆர்குமெண்ட்டில் resolve கமா reject ரெண்டு ஃபங்க்ஷன் வருமா? this is how you create a promise object. ஸோ ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு, அது ரிட்டர்னும் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த ப்ராமிஸ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இதில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டைமரை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ we will start a timer. So we'll start a set timeout. ஒரு ஃபங்க்ஷன் அது எவ்வளோ நேரத்துக்கு வெயிட் பண்ணுன்னா இந்த மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு ரன் ஆகணும். ரைட்டா? இப்போ இந்த டைமர் ஃபயர் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ளே முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம இங்கே ரிஜெக்ட் பண்ணணும். ஸோ ரிஜெக்ட் அப்படின்னு போட்டு என்ன வேல்யூ கொடுக்கணும்? டைம் லிமிட் எக்ஸீடட். இது முடிஞ்சிச்சு. கரெக்டா? ஸோ இப்போ ஒரு டைமரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம ப்ராமிஸ் இதில். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா we have to call the original function. ரைட்? இந்த fn அதை நான் பார்த்தீங்கன்னா ட்ரை கிளாஸில் பிளாக்ல போடுறேன். ஸோ ட்ரையில் வந்து பார்த்தீங்கன்னா we will be calling that function fn. நமக்கு என்ன ஆர்குமெண்ட் வருதோ அதே ஆர்குமெண்ட்டை வச்சு கால் பண்ணுவோம். ஓகே, இது வந்து இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் அ ப்ராமிஸ். அதனால் இது வந்து இது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம இது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ லெட் ரிட்டர்ன் வேல். அதை இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறோம் ஒரு வேரியபிள். ஸோ ஆக்சுவல் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். சப்போஸ் இந்த டைமருக்குள்ளாரே இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? ரிசால்வ் ஆனால் இங்கே வந்துருமா கோடு? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ரிசால்வ் பண்ணணும். அது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிச்சோ அதை அப்படியே இதுக்கு பாஸ் பண்ணிவிடு. ரைட்? இப்போ கேட்ச். சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா இட்ஸ் a problem, right? Then you can reject it. என்ன எரர் மெசேஜ் ஏதாவது அதுக்கு பாஸ் பண்ணிவிடு. அடுத்தது ஃபைனலி. ஏன்னா இது மட்டும் போட்டால் போதும். ஃபைனல் என்ன பண்ணணும்? இந்த டைமரை கிளியர் பண்ணணும். ஏன்னா இது முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த டைமர் திருப்பி எக்ஸ்பயர் ஆகி ரிஜெக்ட் ஆகக்கூடாதுல்ல. அதனால் என்ன பண்ணணும்? we have to clear the timer. கிளியர் டைம் அவுட் அப்படின்னு போட்டு என் டைமர் கொடுக்கலாம். ஓகே, அண்ட் தட்ஸ் இட். இந்த என்ன இதுவோ இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம இதில் போய் பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அவைட் யூஸ் பண்ணியிருக்கோம். அவைட் எப்போதுமே நம்ம அசிங் ஃபங்க்ஷனில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம அவைட் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம அவைட் யூஸ் பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம அசிங்காக மாற்றணும். Now we can run and see. Okay, it is accepted. ஓகே, இப்போ இந்த சொல்யூஷனில் என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு வேளை வந்து இந்த டைமர் வந்து 100 மில்லி செகண்ட்ஸ் ஓடுது, இந்த ஃபங்க்ஷன் 50 மில்லி செகண்ட்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரிசால்வ் ஆகிடும், அந்த டைமரும் கிளியர் ஆகிடும், எந்த பிரச்சனையும் கிடையாது. கரெக்டா? ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு 100 மில்லி செகண்ட்ஸ் ஆகுது, ஆனால் டைம் அவுட் வந்து 50 மில்லி செகண்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டே டைம் அவுட் ரிஜெக்ட் ஆகிடுமா? ஓகே, ஃபஸ்ட்டே டைமர் டேக்கர் ஆகி ரிஜெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து ரிசால்வர் ஆகும்ல. Correct? So that is the problem, correct? Now how to handle that? So இதில் பிரச்சனை என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வந்து இது 50 மில்லி செகண்ட்ஸில் போயிடுச்சுன்னா, இது 100 மில்லி செகண்ட்ஸ் ஆகுதுன்னா இது ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் ஆகிடும். ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இதில் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். கரெக்ட்? ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா,
இந்த மாதிரி ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். அந்த ப்ராமிஸ் செட்டில் ஆயிடுச்சா என்ன அப்படின்னு டினோட் பண்ணுறதுக்கு. அதை நீ ரிசால்வ் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணாலும் அந்த வேரியபிளை ட்ரூன்னு செட் பண்ணிவிடு. ட்ரூன்னு செட் பண்ணிட்டா திருப்பி போய் ரிஜெக்டாக ரிசால்வ் பண்ணாது, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு நீ இங்கே ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா ட்ரூன்னு செட் பண்ணிட்ட. அடுத்த வாட்டி நீ இங்கே வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ட்ரூவாக இருந்தால் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அதே மாதிரி எரராக இருந்தாலும் ட்ரூவாக இருந்தால் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். யூ ஆர் நாட் ரிஜெக்டிங் ஆர் ரிசால்விங் இட் அகெயின். ஸோ ஒரு வேரியபிளை வச்சு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ப்ராமிஸ் டாட் ரேஸ் யூஸ் பண்ணலாம். இது நம்ம இதை கேட்போம். இப்போ இங்கே வந்து கேன் யூ யூஸ் ப்ராமிஸ் டாட் ரேஸ் to solve this issue? If yes, can you change the code accordingly? நான் கோடையை சேஞ்ச் பண்ண சொல்கிறேன். ஓகே, சி இது வந்து காமெட் ப்ரௌசர், ஓகேவா? the comet browser can change the code. In Comet browser, I asked them to, it gave me a solution. promise.race போட்டு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கு, ஓகேவா? இப்போ இந்த கோடை அப்படியே இங்கேயும் அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, now it is updating. It will update and it will also run the test case. See, it has run the test case. And then it is finished. Okay, this is the advantage of Comet browser. If you are typing a document, if you are preparing a PPT, preparing an Excel sheet, இங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ இது பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது என்னென்னா, ஜஸ்ட்டு ப்ராமிஸ் டாட் ரேஸ்ன்னு போட்டு இப்போ ரெண்டு ப்ராமிஸில் எது ஃபாஸ்ட்டாக முடியுதோ அதை நான் ரிட்டர்ன் பண்ணணும், கரெக்டாக? ஸோ இந்த ப்ராமிஸ் டாட் ரேஸ் வந்து இட் ரிட்டர்ன் அ ப்ராமிஸ், அதை ரிட்டர்ன் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ ரெண்டுத்தையும் கொடுத்துட்டேன், அந்த ஃபங்க்ஷனையும் கால் பண்ணுறேன், இந்த செட் டைம் மட்டும் இல்லை அதை ஒரு ப்ராமிஸ்குள்ளார போட்டு கால் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, செட் டைம் ஸ்டேட்டாக கால் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஐ எம் கிவிங் டூ ப்ராமிஸ், ஒன் இஸ் திஸ் ஃபங்க்ஷன் அண்ட் அனதர் இஸ் திஸ் ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸ்குள்ளார ஐ எம் காலிங் செட் டைம் அவுட். ஓகே, ஃபஸ்ட்டு இது ரிசால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகிடும். ஃபஸ்ட்டு இது ரிசால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா இது கொடுக்குற வேல்யூ ரிட்டர்ன் ஆகிடும், அவ்வளோதான், கோடே முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ ப்ராமிஸ் டாட் ரேஸ் அப்படின்றது என்னன்னா, யூ ஹாவ் டு கிவ் அரே ஆஃப் ப்ராமிஸ். அந்த அரே ஆஃப் ப்ராமிஸில் எந்த ப்ராமிஸ் ஃபஸ்ட்டு ரிசால்வ் ஆகுதோ ரிஜெக்ட் ஆகுதோ அந்த வேல்யூவை இது ரிட்டர்ன் பண்ணிடும், அந்த ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ ரேஸ் போட்டு இதை சால்வ் பண்ணிடலாம்.